வணக்கம் மக்களே. கை நிறைய முடி கொட்டுதா? சீப்பை எடுத்தாலே பயமா இருக்கா? சந்தையில் விற்கிற கெமிக்கல் ஷாம்பு ஆயில் எதை பயன்படுத்தியும் உங்கள் முடி கொட்டுறது நிற்கவே இல்லையா? கவலையை விடுங்க. இன்னைக்கு வீடியோவில் பாரம்பரிய இயற்கை மருத்துவ முறையில் கொட்டுற முடியை உடனே நிறுத்தி புதிய முடிகளை எப்படி அசுர வேகத்தில் வளர வைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இயற்கை நமக்கு கொடுத்த அரிய மருத்துவ ரகசியங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடி கொட்டுறதுக்கு தீர்வு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த முடி எதனால் கொட்டுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்புல ஏற்படுற அதிகப்படியான பித்தம், அதாவது உஷ்ணம், மன அழுத்தம், அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு, இதுதான் முக்கிய காரணமாக இருக்கும். இதை சரி செய்யக்கூடிய 2 எளிய இயற்கையான வழியைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் வழி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற சின்ன வெங்காயத்துக்கு வழுக்கையில் கூட முடி வளர வைக்கிற சக்தி உண்டு. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா அதை சாறை எடுத்துக்கோங்க. இந்த சாறை உங்களோட தலைமுடியின் வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா தடவி 20 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீகக்காய் அல்லது கெமிக்கல் இல்லாத மைல்டு ஷாம்பு போட்டு குளிங்க. வாரத்தில் 2 நாள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா 3 வாரத்தில் முடி கொட்டுறது நின்று புது முடி வளர ஆரம்பிக்கும். 2வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை ஹேர் ஆயில். கடைகளில் கெமிக்கல் கலந்த எண்ணெயை வாங்குறத விட சுத்தமான தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்னதாக நறுக்கின நெல்லிக்காய் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து மிதமான சூட்டில் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தேய்ச்சி வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற அதிகப்படியான உஷ்ணம் குறைந்து முடி வேர்ல இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாறும். இளநரையும் காணாமல் போயிடும். இயற்கையான வழிகளை பின்பற்றும் போது நம்மளுக்கு பொறுமை கொஞ்சம் அவசியம் தேவைப்படுது நண்பர்களே. ஆனால் இதோட பலன் நிரந்தரமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக தீர்வு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.